ஆனால் பாதைகள் புலப்படும், நம் பயணம் சுகப்படும். நம்மை பிரிக்கின்ற ஜாதிகள் இல்லை, இனி மத பேதங்கள் இல்லை, நாம் அனைவரும் ஒரு தாய்ப்பிள்ளை. கிழிக்கின்ற நாய் காட்டி கிழக்கினில் வழிகாட்டி, எழுப்பும் முன் தோள் தட்டி, விழுகின்ற மலர் கூட்டம் வெளியெங்கும் மனம் கூட்டும். தமிழில் இறங்கி என் தலைப்பில் இறங்கி பேச போகிறேன் என் உரையை துவங்கி. இன்று உலக நாடுகள் எதிர்கொள்ளும் மிக முக்கிய பிரச்சனை மக்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதுதான். இளைய தலைமுறையினரை அதிகம் குறிவைத்து பரவும் இந்த போதை பழக்கம் நாட்டின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி வருகிறது. போதை போதை இது மரணத்தின் பாதை, போதை மரணத்தை தரும் ஒரு மாய வலை என்ற வரிகளுக்கேற்ப போதை பழக்கம் நம்மை அறியாமலே நம் வாழ்வை சூறையாடும் ஒரு மாய வலை. ஆரம்பித்தால் ஒரு சிறு ஆர்வம், பின் ஒரு பழக்கம், இறுதியில் ஒரு அடிமைத்தனம். இதுதான் போதை பழக்கத்திற்கு அடிமையாகும் பெரும்பாலோரின் கதை. வாழ்க்கை என்ற பூந்தோட்டம், போதையால் என்ற போராட்டம், போதை வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு என்ற வரிகளுக்கேற்ப போதை பொருட்களின் பயன்பாடு தனி மனிதனை மட்டும் பாதிப்பதில்லை, அதன் விளைவுகள் சங்கிலி தொடர் போல விரிந்து ஒரு குடும்பத்தையும் சமூகத்தையும் நாட்டையும் சீரழிக்கின்றன. போதை பழக்கம் நாட்டின் சாபக்கேடாக மாறி வருகிறது. போதைப் பொருள் ஒழிப்பிற்கு முதலில் அவை எளிதாக கிடைப்பதை தடுக்க வேண்டும். போதை இல்லாத சமூகம் உருவாக்குவது தனி மனிதனின் பொறுப்பு மட்டுமின்றி சமூகம் மற்றும் அரசாங்கத்தின் கூட்டு முயற்சி. வாழ்க்கை என்ற நச்சு வேரை போதை என்ற பெயரில் விதைக்காது. இளைஞனை விழிக்க வேண்டும், விழிப்புணர்வு விதையாய் மாற வேண்டும். போதையற்ற சமுதாயம் படைப்போம், புதியதோர் உலகம் அமைப்போம் என்று கூடி விடைபெறுகிறேன். நன்றி.